தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தனியரசு அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்துக்கு இருமுறைக்கு வணக்கம். சார், அதிமுகல மறுபடியும் அந்த தேர்தல் சின்னம் தொடர்பான அந்த வழக்கு தான் மறுபடியும் பரபரப்பாக அதிமுகல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது ஏற்கனவே அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தொடர்ந்து நீடித்து வர்ற இந்த உரிமை போர் தொடர்ந்து நடக்குது. அதனுடைய உச்சகட்டமா இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு சூரியமூர்த்தியினுடைய மனுவுக்கு அவங்க தேர்தல் ஆணையத்திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. அதில் இடையீட்டு மனுவா அண்ணன் ஓபிஎஸும் அந்த எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் நீதிமன்றம் பரிசீலிக்கணும்னு சொன்ன உடனே நீங்க அந்த ஓபிஎஸ் அண்ணனுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கருத்தை கேட்கணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. அந்த தேர்தல் ஆணையமும் இவர்களிடத்துல தேதி குறிப்பிட்டு 19ஆம் தேதி இவங்கெல்லாம் விட்டு பண்ணணும், 29 மாதிரியான இடத்துல நேரில் சந்திச்சு நீங்களாம் இதை பத்தி விளக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா எழுத்துப்பூர்வமான விளக்கம், நேரில் ஆஜராகி விளக்கம், சூரியமூர்த்தி தரப்பு, கேசி பழனிசாமியோட வழக்கு அவருடைய நேரில் அவருடைய விளக்கம், புகழேந்தியனுடைய விளக்கம், அண்ணன் ஓபிஎஸ்னுடைய அந்த விளக்கம் அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் இவங்க எல்லாம் நேராக பார்த்தாங்க. அதுல எடப்பாடியார் நீங்க இப்படி சூரியமூர்த்தியுடைய மனுவை நிராகரிக்கத்தக்கது, அது இப்போ தகுதியுடையது அல்லங்கிற மாதிரி இவர் ஒரு எழுத்துப்பூர்வமான கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி தேர்தல் ஆணையம் ஒரு சரியான முடிவெடுத்து ஏற்கனவே கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட, உண்மைக்கு மாறாக விதிகளுக்கு புறம்பாக நிராகரிக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இதுல ஒரு நியாயம் தீர்வு கிடைக்கும், அதன் அடிப்படையில தான் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும்னு நான் கருதுறேன். அப்படித்தான் தொண்டர்களும் எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருக்கிற விளக்கத்தின்படி தேர்தல் ஆணையம் விதிகளுக்கு புறம்பாக எடப்பாடி பொதுச் செயலாளராக, விதிகளுக்கு புறம்பாக எடப்பாடியிடம் இரட்டை இலை சின்னம் வழங்கியதை இப்பொழுது நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலா இருக்குன்னு தான் பார்க்கிறேன். ஏன்னா இப்ப ஈரோடு தேர்தல் வேற வர இருக்கு, இடைத்தேர்தல் வேற வர இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்ப நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா, இதுவே இவங்களே ஒருவேளை அந்த பாஜக செகண்ட் பிளேஸ், ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க பாஜக 2ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்கிறப்போ, ஒருவேளை சின்னம் முடக்கப்பட்டால் அங்க பாஜக களம் கண்டாங்க, அங்க இறங்கினாங்க அப்படின்னா அவங்க செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒருவேளை வெற்றி பெறலனாலும் செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அந்த ஒரு சிக்கல் அதிமுகவுக்கு இருக்கா? இல்ல, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி. அது மட்டும் இல்ல, இடைத்தேர்தலில் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இப்ப விக்கிரவாண்டி மாதிரி இடைத்தேர்தலில் அதிகார துஷ்பிரயோகம் இருக்கும்னு காரணத்தை காட்டி விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிலிருந்து விலகி கொண்ட எடப்பாடி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மட்டும் போட்டியிடுவார்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. பெருமளவு அவர் இடைத்தேர்தலில் போட்டியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு தான் கூடுதலா இருக்கிறதா தான் நான் அவதானிக்கிறேன். அதனால அதுல இந்த சின்னம் தொடர்பான சிக்கல்ல இருந்தும் அவர் விடுவிக்கிறதுக்கு தன்னை விலக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் கூட இன்னும் நீதிமன்றத்துல கூடுதல் அவகாசம் கேட்டு இந்த மாதிரி நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லா தரப்பினுடைய இந்த விளக்கத்தையும் நாங்கள் பரிசீலிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாத காலம் அவகாசம் வேணும்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்கறதா நல்லது. அப்படி கேட்டு அதுல இன்னொரு ஒரு எடப்பாடி பாஜகவோடு உறவு உறுதி செய்யற வரை இதை நீடிச்சுக்கிட்டே போவாங்க. எடப்பாடி பாஜகவோடு உறவுக்கு ஒழுங்காகலன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு வேறு மாதிரி இருக்கும். எடப்பாடி ஏற்கனவே ஒழுங்காயிட்டாரு, அவங்களோட இணக்கமா தேர்தல் உறவுக்கு அணியமாயிட்டாரு, பாஜகவை ஏற்கனவே எதுக்கிறது இல்லை, இன்னும் தேர்தல் உறவையும் நான் இனிமேல் துண்டிச்சுக்க மாட்டேன், தேர்தல் உறவு 2026ல உறுதிப்படுத்துறதுக்கான சூழல் உருவாகிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு எடப்பாடி இசை தெரிவிச்சுட்டாருன்னா அதுல ஏதாவது முடிவுகள் மாறி வரும். ஆகவே பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் முடிவு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை இதுல, ஏன்னா இதுல ஓபிஎஸ்க்கு சாதகமா அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? ஏன்னா முன்பே நீதிமன்றம் இதுல ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இவங்க திருப்பி இப்ப எடப்பாடி தரப்புல அவங்க ஓபிஎஸ் தரப்புலன்னா அவங்களோட பதவியை கொஞ்சம் குறைக்கணும், அவங்களோட அதிகாரத்தை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல சொல்லியிருக்கப்போ இது ஓபிஎஸ்க்கு சாதகமா இருக்குமா? இல்ல, ஓபிஎஸ் இப்ப தொடர்ந்து போராடுற ஒரே ஒரு வலிமையான போட்டியாளர் எடப்பாடிக்குன்னா அண்ணன் ஓபிஎஸ் தான். அவர் நீதிமன்றத்துல தனக்கு இருக்கிற உரிமை, அப்புறம் ஏற்கனவே இரட்டை தலைமையில் இருந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், 1.5 கோடி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை, அந்த இரட்டை தலைமையில் அண்ணன் ஓபிஎஸ். அப்ப நீங்க அவரை துணை முதலமைச்சர் ஆட்சியில ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சர், ஏற்கனவே 10 முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த அதிமுகவினுடைய நீண்டகால வலிமையான ஆளுமை. ஆகவே எடப்பாடி ஏனையவர்களை அவர் நிராகரித்ததை போல அண்ணன் ஓபிஎஸ் நிராகரிக்க முடியாது.
அது வந்து தார்மீக உரிமையும் இல்லை, சட்ட ரீதியான உரிமையும் இல்லாத நிலையில தான் இப்போ அண்ணன் ஓபிஎஸ் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடி தனக்கான உரிமை போராட்டம் நடத்துறாரு. அதுல பாஜக எடப்பாடியை ஆதரித்த அளவு ஆரம்ப காலகட்டத்தில் ஓபிஎஸ் வைத்து எடப்பாடியை பணி வைப்பதற்கு பயன்படுத்திய பாஜக ஓபிஎஸ்ஐ இப்பொழுது ஓபிஎஸ் ரொம்ப பாஜகவுக்கு லாயலா ரொம்ப உறவா தேர்தல் உறவுலயே இருக்கிற பொழுது கூட இன்னும் ஓபிஎஸ்ஐ வலிமையா ஆதரிக்காமல் எடப்பாடியை ஆதரிக்கிற போக்கு பாஜகவுடைய டெல்லி தொடர்ந்து நீடிக்கிறத பாக்குறாங்க. ஆகவே இந்த முறை அண்ணன் ஓபிஎஸ் கட்டாயமாக பாஜகவின் ஆதரவோடு எடப்பாடியை பணிய வைப்பதற்கு அல்லது எடப்பாடியிடம் இருக்கிற அந்த குவிந்திருக்கிற அந்த பொதுச் செயலாளர் அதிகாரம் பதவி இரட்டை இலை சின்னம் இவைகளெல்லாம் பாஜகவின் உறவின் மூலமாக பாஜகவின் ஆதரவோடு எடப்பாடியை கட்டுப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தின் வழியாக அல்லது மற்ற விசாரணை முகமைகள் மூலமாக எடப்பாடியை கட்டுப்படுத்தி பணிய வைக்க முடியும். ஆகவே இந்த முறை அண்ணன் ஓபிஎஸ் வலிமை பெறுவார் அப்படிங்கிறத கட்டாயமா அப்படித்தான் அரசியல் அவதானிகள் அவதானிக்கிறாங்க. நானும் அந்த பார்வையில தான் பாக்குறேன். ஏன்னா அப்படி ஒரு கால் நடக்கலைன்னா எடப்பாடியினுடைய அணியா தான் பாஜக தொடர்ந்து நீடிக்கிறத நம்ம உறுதி செய்ய வேண்டியதா இருக்கும். பாஜகவோடு உறவை தொடர்ந்து நீடிக்க வேண்டுமாங்கிறதை அண்ணன் ஓபிஎஸ் பரிசீலிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போவார். ஓகே. ஏன்னா இப்போ எடப்பாடி அவர்களும் பார்த்தா என்னன்னா, இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு இஷ்யூ வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்கை கிளப்பியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த போஸ்டர்கள்லாம் கூட சென்னையில் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டு இருந்துச்சு. அவங்க போராட்டம்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ எடப்பாடியோட இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி மாணவியினுடைய அந்த மாணவியின் மீது நடத்தப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை மிக வெண்மையாக கண்டிக்கத்தக்கது. குற்றவாளிகள் கடுமையாக கண்டிக்கப்படணும். அதுல ஞானசேகரங்கிற ஒரு குற்றவாளி தான் மாநகர காவல் ஆணையரே சொல்லிட்டாரு. கைது செய்து நடவடிக்கைக்கு இரையாக்கிட்டாங்க. மற்ற நிலைகள்லாம் ஒழுங்காயிருச்சு. ஆகவே அதை இவங்க அரசியல் கட்சி பொதுவாக எதிர்கட்சிகள் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிற பொழுது அரசியலுக்காக அல்லது அரசிடம் கோரிக்கைகளை வைத்து போராடுவது இயல்புதான் ஜனநாயகத்துல. அதுல நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அது போராடுறதுக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா எல்லை கடந்து தொடர் நிகழ்ச்சியாக மாத கணக்கில் அந்த ஒரே சம்பவத்தை எடுத்துக்கொண்டு இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி யார் அந்த சார்னு யாரோ சொன்ன மாதிரியும் அந்த சார் யாருன்னு இவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்துறதுலாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிரானது. ஆகவே ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஸ்டாலினுடைய அரசை பொறுத்த வரைக்கும் அது எந்த நிலையிலையும் நடுநிலை தவறாமல் குற்றவாளியை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்க விரும்பாது. குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு தயவதாட்சியின்றி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சரே உத்தரவு தந்து விட்டார் என்று ஆணையாளரே சொல்லிட்டாரு நம்ம நேர்காணல்ல பத்திரிகையாளர்கள். அதன்படி ஆணையாளரும் ரொம்ப விளக்கமா தெளிவா உறுதிபட சொல்லிட்டார். ஆகவே ஆணையாளர் காவல் ஆணையரினுடைய அந்த உறுதிப்படி அந்த சம்பவத்தில் இப்பொழுது விசாரணை நடைபெற்ற வரை ஞானசேகரன் மட்டும் ஒருவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டார். அப்ப குற்றவாளி கைது செய்யப்பட்டு மாவுக்கிட்டெல்லாம் போட்டு அவருக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் இருக்காரு. அதுக்கு மேல எதிர்கட்சிகள் தொடர் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஆதாயத்திற்காக அரசின் மீது களங்கம் கற்பிப்பதற்கு அல்லது ஒரு பெண் சமூகத்துக்கு உள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையில நீதிமன்றமே கண்டிக்கிற வகையில எதிர்கட்சிகள் இந்த தொடர் போராட்டத்தை நடத்துறாங்க, தடையை மீறி போராட்டங்கள் நடத்துறாங்க. இது ஒரு சமூக சமத்துவம், அதாவது ஒரு அமைதிக்கு நல்லிணக்கத்திற்கு தமிழ்நாடு என்கின்ற இந்த மாநிலம் அமைதி பூங்காவாக திகழ்கிற தமிழ்நாடு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் உலகம் முழுக்க பரவி வாழுகிற மக்கள் நம்பி இங்க குடியேறுவதும் தொழில் செய்வதும் பல்வேறு மாதிரி சுற்றுலாவுக்கு வருகை தருவது என்பது தமிழ்நாட்டுக்கு மிக அதிகம். காரணம் சட்டம் ஒழுங்கு இங்க பாதுகாப்பா இருக்கு, அமைதியா இருக்கு. இல்ல குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் இதுல. ஏன்னா எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இருந்தப்போ அதிமுகல அதாவது இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிறவரும் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க இந்த பகுதியில் இருக்கிறதுனால சொல்றாங்க. ஏன்னா பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிறதும் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த ஒரு நிலை எடப்பாடி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவில் இபிஎஸ் தரப்புல இருக்கிறவங்க எங்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருந்துச்சு, ஆனா இப்ப திமுக அதுல சேஃப்டிங்கிறதே இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கூற்றை? இல்ல, பாதுகாப்பு இல்லை, சேஃப்டி இல்லைன்னா எந்த இடத்தில் திமுக அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாத்தது? எந்த இடத்தில் புகாருக்கு இலக்கான நபர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்தார்கள் அப்படின்னு ஒரே ஒரு சம்பவத்தை
ஒரு நபரை இந்த பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியால சொல்ல முடியுமா? அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியால கூட சொல்ல முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் அது மடியில் கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களையவே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரையவே ஒரு 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 கொலை சம்பவத்துல கைது செய்து சிறையில் அடைத்து இப்பெல்லாம் அவர் என்ன ஆனார்னே தெரியல. பல பேர் பல கட்சிக்காரர்கள் இப்ப சிறைப்பட்டு வழக்குகளை கிடக்குறாங்க. அப்படியெல்லாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு எதுவும் இல்லை. அப்படித்தான் சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீதிமன்றமே அதை கண்டித்திருக்கிறது. ஆகவே உள்ளாட்சி சம்பவத்தில் அதிமுக நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது. அரசியல் கட்சியில் போராடினார்கள். பிறகு அதிமுகவை சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டு அது சிபிஐ வரைக்கும் போச்சு வழக்கு. இதுல என்னன்னா நம்ம எந்த குற்றச்சாட்டுகள் நம்ம தொடர்பு படுத்தி பேசக்கூடாது. பட் ஆனா இந்த ஒரு இஷ்யூ இப்ப இருக்கிறதுனால கேட்கிறேன். பொள்ளாச்சி சம்பவம் பிளஸ் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இந்த 2 சம்பவத்தையும் இப்ப இருக்கிற அரசும் அப்போது இருந்த அதிமுக அரசும் அதை எப்படி கையாண்டிருக்கக்கூடிய விதத்தை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா பொள்ளாச்சி சம்பவத்துல அதிமுக அதை குற்றவாளிகளை மறைக்கிற நடவடிக்கையும் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. திமுக அதில் பார்த்தா அந்த குற்றவாளியை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இது தொடர்பான சில புகைப்படங்கள்லாம் வெளியானுச்சு இல்லையா? அவர் உதயநிதியோட இருக்கிற மாதிரி, அப்புறம் மற்ற அமைச்சரோட இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் வெளியானப்போ, ஸோ 2 அரசுகளோட நடவடிக்கையை பற்றியுமே சொல்லுங்களேன். இல்ல நீங்க எந்த அரசுமே குற்றவாளிகளை தெரிந்தே ஆதரிக்காது. அதிமுக அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களோ அதிகாரிகளோ முதலமைச்சரோ அல்லது இப்ப திமுகவில் இருக்கிற அமைச்சர்களோ மாசுவனனோ உதயநிதியோ அல்லது தளபதியோ பொதுமக்கள் போற வழியில கூட ஏதாவது திருமணத்துக்கு போறோம், பல நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சிக்கு போகும்போது யார் வேண்டுமானாலும் கை கொடுக்குவாங்க, புகைப்படம் எடுத்து கொண்டு வாங்க. அதெல்லாம் சுட்டி காட்டி ஒருத்தர் குற்றவாளி இவரோடு தொடர்புங்கிறதெல்லாம் ரொம்ப கடுமையான அறிவுக்கு முரணான அரசியல் காழ்ப்புணர்ச்சியால சொல்லப்படுகிற அவதூறு. அது நாகரிக அரசியலுக்கு எதிரானது. ஒருவேளை இவங்க இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற அந்த பேனர்கள் அப்புறம் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றது மூலம் பெண்கள் வாக்குகள் வரும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல அதை கவர்ந்துட முடியுமோ? இல்ல அப்படி பெண்கள் வாக்குனா நீங்க இப்படி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி பெண்களுக்கான அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணா நீங்க தொடர்ந்து நெருக்குதல் செய்றீங்க, இன்னும் அம்பலப்படுத்த பாக்குறீங்க. அவங்களுக்கு மன அமைதி இருக்காது. அந்த குடும்பத்துல மன அமைதி இல்லாம அவங்களை தொடர்ந்து துன்புறுத்துறது தான் அது. இப்ப நீங்க ஒரு சம்பவம் நடக்குது, குற்றவாளி கைது செய்யப்பட்டுட்டான், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணத்தை அரசாங்கம் தரணும், அதுல அவங்களை ஆறுதல் படுத்தணும். அதுதான் நீதி, சட்டத்தின் நீதி. இப்ப நான் பல பேரை பாக்குறேன், அதுல ஓய்வு ஊடகவியலாளர்கள்லாம் இந்த சம்பவத்தை ஒட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சில பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்கறாங்க. அவங்க உடனே சவுதி அரேபியாவில் போல அந்த மாதிரி மத்திய கிழக்கு ஆசியாவில் மதம் அல்லது ஆன்மீக அரசர்கள் மன்னர்கள் ஆளுகிற நாடுகளை போல உடனே கையை வெட்டணும், தலையை துண்டிக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும், நடு ரோட்ல கல்லில் வச்சு எல்லாம் அடிச்சு கொள்ளணும்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு கற்கால சமூகத்திற்கு, மூட சமூகத்திற்கு, பிற்போக்கு சமூகத்திற்கு, ஆதிவாசிகளை போல இந்த நவீன சமூகத்தை கொண்டு செல்றது அது. ஏன்னா நீ ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்கள் இருக்கிறாங்க. இப்ப அந்த பேட்டி கொடுக்குற பெண்கள் தனக்கு கணவன் ஆண் தான், தன்னுடைய சகோதரன் ஆண் தான், தன்னுடைய மகனே ஆண் தான். இப்ப ஞானசேகரனுக்கு தாய் இருக்காங்க, அவங்களுக்கு மனைவி இருக்காங்க, அவனுக்கு குழந்தை இருக்காங்க. அப்ப நீங்க உடனே நடு ரோட்ல கல்லில் அடிச்சு கொள்ளணும்னா சட்டம் எதுக்கு, நீதிமன்றம் எதுக்குங்கிற நான். அது மன்னராட்சியில அந்த நாட்டில எல்லாம் இப்ப ஜனநாயகம் இருக்காங்க, பாராளுமன்ற முறை இருக்கா, ஜனநாயக முறை இருக்கா, அங்க ஓட்டு இருக்கா, எதுவுமே இல்லை. ஆனா அதோட சுட்டி காட்டி இவங்க ஆப்கானிஸ்தான்ல மாதிரி பண்ணுங்க, தலிபான்களை மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப தலிபான்களுடைய ஆட்சிக்கும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு பத்தியே இந்த நாட்டுல புரிதல் இல்லாம, சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாம, நீதி பரிபாலனத்தின் மீது நம்பிக்கை இல்லாம இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இந்த நவீன சமூகம் பரப்புவது என்பது அது பெண்களின் பெயராலோ அல்லது இதை நவீன சமூகங்கள் மட்டும் இல்ல, எதிர்கட்சிகளும் இதே தானே செய்யறாங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் ஆளுநரை நமக்கு ஆளுநருங்க அந்த ஸ்கீமே வேண்டாம் அப்படிங்கிறத தன்னுடைய கட்சி தொடங்குறப்ப சொல்லியிருந்தாங்க. ஆனா அவரே போய் ஆளுநரை போய் பார்த்து நமக்கு நிவாரணம் கேட்டிருக்காங்க. அதோட இந்த குற்றச்சாட்டுகளும் இந்த மாதிரி ரொம்ப தமிழகத்துல அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பாஜகவினர் ஒரு பக்கம் மதுரை சைட்ல நினைக்கிறேன், அங்க மிளகா அரைச்சி போராட்டம் நடத்துறாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் சாட்டையால எடுத்து போராட்டம் நடத்துறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இது பெண்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை நீங்க சொல்ற மாதிரியே பாதிக்கப்பட்ட பெண்ணை இன்னுமே அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி மனசை ரொம்ப துன்புறுத்துறாங்களா? இல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குடும்பத்துக்கு மன உளைச்சலை தருவதோடு மட்டும் இல்லாம நான் சொன்னல இந்த கற்கால சமூகத்திற்கு, அதாவது கற்காலத்துக்கு ஆதிவாசிகளை போல மக்களை இது தயார்படுத்துற போக்குன்னு சொன்னல, அது நீங்க சொன்ன மாதிரி தான் அது அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிட்டு வெற்று உடம்போட அரை நிர்வாணத்தோட சாட்டையில் அடிச்சுக்கிட்டு ஒரு ஆதிவாசியை போல நடந்துக்கிட்டு, அதே மாதிரி அங்க நீங்க கண்ணகி சிலம்போட மிளகாயெல்லாம் அரைச்சு இதெல்லாம் குத்தி ரொம்ப மாதிரி செய்வினை பில்லி சூனியம் இப்படி எல்லாம் பண்ற மாதிரி அவங்க அதே மாதிரி தான் அந்த வேடம் மட்டும் தான் பண்ணினாங்க. அப்ப நான் சொன்னா அந்த ஆதிவாசிகளை போல காட்டிவாசிகளை போல
மக்களை ஒரு நவீன சமூகத்தை பிற்போக்காக எடுத்து செல்றதா அது. அதனால இதெல்லாம் வந்து அப்படின்னா நீ மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய ஊர்வலமா அழைச்சிக்கிட்டு போறாங்க. அது இந்தியாவில தான் நடந்துச்சு. மணிப்பூர்ல பாஜகவுடைய அரசு தான் நடந்துட்டு இருக்கு, மாநில அரசாங்கம். இரட்டை என்ஜின் சொல்ற மோடி அரசு தான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. மணிப்பூர்ல ஒட்டு துணி இல்லாம 2 பெண்களை உலகம் பார்க்கிற பொழுது அழைத்து சென்றது. நட்டு ரோட்டில் சுட்டு கொள்றாங்க. பல்வேறு நூற்றுக்கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் தீக்கிரையான போதெல்லாம் அங்கெல்லாம் யார் இந்த மிளகாய் அரைச்சி ஏதாவது கண்ணை வேடமிட்டு போராடினாங்களா? அல்லது இப்படி அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரா? இல்ல எடப்பாடி தான் இல்ல யார் அந்த ஸ்டார் அப்படின்னு மோடி பத்தி போட்டாரா? அல்லது அங்க இருக்கிற முதலமைச்சரை பத்தி கேள்வி கேட்டாரா? ஆனா இன்னைக்கு அந்த குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்தாங்களா? வழக்கு என்னாச்சுன்னே தெரியாது. அப்படியெல்லாம் கேள்வி கேட்க திராணியற்ற நிலையில் இருக்கிறவர்கள் தான் இன்னைக்கு திமுக அரசு ஒரு ஜனநாயக அரசு என்பதனால, மக்கள் அரசு என்பதனால அதன் மீது சொல்ல அபாண்டமாக எப்படியாவது அதை கரைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு நிர்வாகம் மக்களுக்கு எதிராக செயல்படல. திமுக அரசாங்கம் மக்களுக்கு எதிராகவோ திட்டங்களையோ சட்டங்களையோ அது எந்த இடத்துலையும் நகர்த்தல. மக்களுக்கான அரசாக அது ஜனநாயக வழியில, அமைதி வழியில, அற வழியில இயக்க அரசை நடத்துகிற திமுக அரசு, அதன் தலைவர், அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்துறாரு. அவங்கள வந்து எப்படியாவது குறை சொல்வதற்கு வேற எதுவும் வாய்ப்பு இல்லாதனால ஏதாவது ஒரு சம்பவங்கள் இப்படி பாடுறவு சம்பந்தமா, அதுவும் ஒரு வளாகத்துக்குள்ள, அது ஒரு இருட்டு பகுதியில யாராவது ஒரு சமூக விரோதிகள் நடத்துற சம்பவத்தை அது காவல்துறை நடவடிக்கை எடுத்த பிறகு கூட அரசின் மீது அப்படிப்பட்ட சம்பவத்தை திசை திருப்புகிற முயற்சி என்பது அப்பட்டமான அரசியல் ஆதாயத்திற்கான காழ்ப்புணர்ச்சியான அரசியல் முறை அமைவுகளுக்கு மாறான போராட்டங்களாகத்தான் இந்த எடப்பாடியுடைய போராட்டமோ அல்லது இதர கட்சியினுடைய போராட்டத்தையும் தனியரசு பார்க்கிறேன். சட்டப்படி அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம அனைவரும் இணைந்து போராடுவதில் தவறில்லை. எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு பிறகும் போராடுவது என்பது அறிவுக்கு புறனானது. ஓகே, ஃபைனலா இந்த விவாதத்தினுடைய கடைசி கேள்வி என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை அதிமுகவுக்கு பார்த்தமையானால் இப்ப அவங்க இரட்டை இலை வழக்கு அப்படிங்கிற ஒன்று பிரதானமாக இருக்கு. ஸோ ஈரோடு தேர்தலில் அவங்களுக்கு சின்னம் கிடைக்குமா? இது எந்த மாதிரியான சிக்கல் அதிமுகவுக்கு ஏற்படுத்தும்? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்க தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா தொண்டர்களுக்கே ஒரு அவநம்பிக்கையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால கேட்குறேன். தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. தேர்தலில் போட்டிட்டதான் அவங்களுக்கு சிரமப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அது போய் மறுபடியும் நம்ம தோக்குறதுக்காக வேலை செய்யணுங்கிற ஒரு தயக்கத்துல வேற வேண்டாம் விருப்பா போய் போடுவாங்க. இல்லைன்னு அறிவிச்சுட்டா வெரி ஹாப்பி. அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. எடப்பாடி உட்பட சொல்றேன், எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா பணம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25 கோடி 30 கோடி அல்லது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் அளவுக்காவது ஓரளவுக்கு 2000 50 கோடி செலவாகும். இப்போ பணமும் மிச்சமாகும், மனித ஆற்றல் நிறைய விரைவான மிச்சமாகுங்கிறதுனால மீதியாகும். ஆகவே எடப்பாடி அதில் பெருமளவு போட்டியிட மாட்டார். அல்லது வேற வழி இல்லை, எல்லாரும் தொடர்ந்து 10 தோல்வியிலிருந்து 11வது தோல்வியை நம்ம வந்து அந்த தோல்வியை சுமக்குவதற்கு தயாராகிறது முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ தாராளமா நிக்க கூடும். அதுல இரட்டை இலை சின்னமும் கூட அதுல இப்ப தற்காலிகமா இந்த ஒரு தேர்தலுக்கு மட்டும் கொடுத்தே தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொடுக்கலன்னா சின்னம் இல்லாதன்னு சொல்லுவாங்க. அதனால கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தோல்வி உறுதிங்கிறதுனால எடப்பாடி 2க்குமே அணியமா இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்திற்கும் இரும்புரைக்கும் வணக்கம்.